கொண்டிருப்பது உங்கள் ஹோலி காட் டிவி. கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தருணத்தை கொடுத்த திரியேக தேவனுக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகைக்கென்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவருடைய சபையிலே மனவாட்டிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் திருச்சபையிலே எப்படிப்பட்ட அங்கம் வகிக்கிறார்கள் என்பதை குறித்ததான ஒரு பாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கடந்த சில நாட்களாக அடிமைக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 11 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தையை நம்முடைய தேவனாகிய கர்த்ததாமே பிட்டு நமக்கு தரும்படி ஒரு வினாடி நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை பிட்டு எங்களுக்கு தாரும் என்று வேண்டுகிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 11 பின்பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட திருச்சபைக்கு கடந்து செல்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி தரும்படிக்கு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் இந்த காலையில உங்கள் மத்தியிலே இந்த வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். மனவாட்டி திருச்சபை ஒவ்வொரு மகனும் மகளும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டுமானால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்கிற மழை நம் மேல் ஊற்றப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு செழிப்பையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நம்மோடு கூட இடைபட வேண்டும். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே என்னையும் உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் தியானித்த பொழுது 3 ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கொடுத்தார். முதலாவதாக சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
இரண்டாவதாக சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மூன்றாவதாக செழிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றும் பொழுது உனக்கு ஆண்டவர் தருகிற 3 ஆசீர்வாதங்களைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். சந்தோஷம், சமாதானம், செழிப்பு. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தியானித்து இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நானும் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக என்னோடு சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து வாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். சந்தோஷம் தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த சந்தோஷம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமாய் காணப்பட வேண்டுமானால் அதற்கு காரணங்களை நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சமாரிய ஸ்திரியை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து இதுவரை ஒரு விசை கூட நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பீர்களானால் உங்களுக்காக இதனுடைய முகவுரையாய் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நண்பகலில் இந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கும்படிக்கு ஒரு கிணற்றண்டையில் வந்து அமர்ந்திருக்கிறார். அவளை சந்திக்கிறார். அவளிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அவளும் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அவளோடு சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியாக அவர்கள் இருவர் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவளுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஆசீர்வாதமாகிய சந்தோஷத்தை அவள் இழந்திருக்கிறதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தார். ஆகவே அவளுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் காணப்பட வேண்டுமானால் அதற்குரிய காரணத்தை இந்த மகளுக்கு நான் சொல்லித்தான் தீர வேண்டும் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் என்று அந்த ஸ்திரியானவள் அந்த ஊருக்குள் கடந்து சொல்லுகிறாள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட வேண்டுமானால் முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்வேன் ஆகில், ஒருவேளை அந்த சந்தோஷத்தை இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளாமல் அதை இழந்திருப்பேன் ஆகில் அதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு கேள்வியை எழுப்புவோம் ஆகில், அந்த மனுஷி சொன்னாள், நான் செய்த எல்லாவற்றையும், நான் செய்த எல்லாவற்றையும். அப்படியானால் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு சந்தோஷம் கொடுக்க வந்திருக்கிறார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்பதை அறிந்தவர் அதற்கு காரணம் என்ன என்று அறிந்து அவளுடைய பாவ வாழ்க்கையை அவள் உணரும்படிக்கு அவளோடு பேசுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்திருக்கிறதன் காரணம் என்னவென்றால் அவளுடைய பாவத்தின் ஜீவியம் என்பதை உணர்ந்து அவளுடைய பாவத்தை அவளுக்கு உணர்த்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் முதலாவது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அவைகளை கலைந்து எரியும் பொழுது நம்முடைய வாழ்விலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சமாரிய ஸ்திரியினுடைய பாவ வாழ்விலே காணப்படுகிற அந்த குறையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பித்தார். அவளும் அந்த பாவ வாழ்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அதை கலைந்து எறிய தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாள்.
சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் இருக்க வேண்டுமா? ஒன்றை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சந்தோஷம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாய் இருக்க வேண்டும் என்றால், என் வாழ்விலே பாவம் இருக்கும் என்றால் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே அவருடைய பாவத்தை உணர்த்தினார். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடைய பாவங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உணர்த்துவாரானால், பாவத்தை உணரும் அந்த பாக்கியத்தை இப்பொழுது உங்களுக்கு தருவாரானால், அதை கலைந்து அந்த சமாரிய ஸ்திரியை போல எரிய உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சந்தோஷம் ஏற்படுவதற்கு முதல் காரணம், என் வாழ்வில் உள்ள பாவத்தின் நிமித்தம் நான் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன். அதை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அந்த பாவத்தை நான் கலைந்து எறிய வேண்டும். சமாரிய ஸ்திரீ அதை உணர்ந்தாள், பாவ வாழ்வை உணர்ந்தாள், பாவத்தை கலைந்து எறிந்தாள். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 23, 24 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு இரண்டாவதாக ஒரு உணர்வை சொல்லிக் கொடுக்க அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, உன் வாழ்விலே நீ பாவத்தை விட்டு வெளியே வர உன்னை நீ அர்ப்பணிக்கிற ஒரு மகளா இருக்கிறாய். இரண்டாவதாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆவியிலும் உண்மையிலும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆராதனை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களிலே அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் நீ தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அது எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்ததே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, யோவான் 4ஆம் அதிகாரம் 25, 26 அதை அறிவிக்கிற ஒரு மெசியா இயேசுவாக அன்றைக்கு சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை ஆவிக்குரிய ஆராதனை தொழுகையை குறித்து நீங்கள் உணராமல் இருப்பீர்களானால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் சகோதரிகளே, என் சகோதரர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்தை கலைந்து எறிந்து விட்ட பிறகு என்னை ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சந்தோஷம் ஏற்பட வேண்டுமானால் இன்னொரு காரியத்தையும் அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு அறிந்து யோவான் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து அவளோடு பேசுகிறார். சந்தோஷம் ஏற்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை ஒவ்வொரு மகனும் மகளும் தன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு அங்கலாய்ப்போடு சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே பேசுகிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களிலே, பண்டிகையின் கடைசி நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி தம்முடைய ஆவியானவரை குறித்து தான் உரத்த சத்தமிட்டு சொன்னார். உங்கள் வாழ்வில் சமாரிய ஸ்திரியை போல சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் பாவ வாழ்வை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து பாவத்தை கலைந்து எரிய இயேசுவின் இடத்தில் வாருங்கள். ஆவிக்குரிய ஆராதனையை நீங்கள் உணர்ந்து கொண்டு, ஆவிக்குரிய ஆராதனை அல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஒரு தொழுகையை செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலே ஒவ்வொரு நாளும் வாழ நீங்கள் முற்றிலுமாக உங்களை அர்ப்பணியுங்கள். அப்படி செய்வீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாய் தருவார். கர்த்தர் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றும் பொழுது முதலாவது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். இரண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம் என்று சொன்னேன்.
சமாதானம் இழந்ததற்கு காரணம் என்ன? இந்த சகோதரனுடைய வாழ்விலே சமாதானத்தை இழந்திருக்கிறாள். அந்த சமாதானத்தை இழந்திருக்கிறதற்குரிய காரணத்தை இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பொறுமையாய் வீட்டிலே அமர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் 3 காரியங்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு விளக்கி காண்பிக்கிறார். 26ஆம் வசனத்திலே அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று சொல்லி அங்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சமாதானத்தை இழப்பதற்கு முதல் காரணம் அவள் வாழ்விலே வருத்தம். அந்த வருத்தம் எதனால் வந்தது? அநேக வைத்தியர்களிடத்திலே கடந்து சென்றாள். அநேக வைத்தியர்களுடைய ஆலோசனை நிமித்தம் மிகவும் வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அது மாத்திரமல்ல, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவள் செலவழித்து வறுமைக்குள்ளாக கடந்து வருகிறதை இதே மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க. மார்க் 5:26 தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் வறுமை அவள் வாழ்விலே குறுக்கிட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு அவள் செலவழித்தாள் என்று பார்க்கிறோம். வருத்தத்தை, வறுமையை சம்பாதித்து சமாதானத்தை இழந்து விட்டாள். அடுத்ததாக அதே மார்க் 5:26 நாம் வாசிக்கிறோம், சற்றாகிலும் குணமடையாமல் வியாதியினாலே அவள் வேதனைப்படுகிறாள். ஏன் அவளுக்கு சுகம் இல்லை? ஏன் அவளுடைய வாழ்விலே சுகம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? பிரியமானவர்களே, குணப்படுத்துகிறவர், அந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், குணப்படுத்துகிறவர் யார் என்று அந்த ஸ்திரீக்கு யாரும் அறிமுகம் செய்யவில்லை. ஆனால் அந்த 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட விசுவாசத்தோட கடந்து வருகிறாள். கேள்விப்பட்டாள், வஸ்திரத்தை தொடுவதற்கு விசுவாசத்தோடு அவர் அண்டையில் வருகிறாள். 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவள் வந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டதன் மாத்திரத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு அவளை பார்த்து கேட்கிறாள், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சமாதானம் அவள் வாழ்வில் இல்லை. காரணம் மிகவும் வருத்தம். சமாதானம் அவள் வாழ்வில் இல்லை. காரணம் அநேக வைத்தியர்களிடத்தில் கடந்து சென்று தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து வறுமை. அநேக வைத்தியர்களிடத்தில் சென்று தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் வியாதியோடு இருந்தபடியினால் அவளுடைய வாழ்விலே சஞ்சலம், வருத்தம், வியாதி. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, வைத்தியரால் வருத்தப்பட்டு போயிருக்கிறீர்களோ, வியாதியால் வேதனைப்பட்டு வறுமையில் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களோ, அந்த சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு காலையிலே உங்கள் மத்தியிலே பிரத்யட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அண்டையிலே வாருங்கள், அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னவர் இரண்டாவதாக நமக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆசீர்வதித்து கூறுகிறார். மூன்றாவதாக, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னவர் செழிப்பை உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த இடத்திலே ஒரு மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் தன் வாழ்க்கையிலே செழிப்பை இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறாள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த மோவாபிய ஸ்திரிக்கு செழிப்பை கொடுப்பதற்காக என் தேவன் அவளுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்கிறாள். அந்த செழிப்பு அவள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அவள் என்ன காரியத்தை செய்தாள் என்பதை தியானிப்போமாகில்
ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 15ஆம் வசனத்திலே மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் தான் விட்டு வந்த மோவாபை திரும்பி பார்க்காதபடிக்கு தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு கூட, அவர்களோடு கூட உறுதியாக அவர்கள் தேவனை பின்பற்றி அவர்களை விட்டு பிரியாமல் அவர்களோடு நிலைத்து நிற்க தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். செழிப்பு உங்கள் வாழ்விலே காணப்பட வேண்டுமா? ரூத்தை போல விட்டு வந்த தேசத்தை திரும்பி பாராமல், மோவாபிய ஸ்திரியாகிய ரூத், புறஜாதி மகளாகிய ரூத் தன் மாமியாகிய நகோமியோடு சேர்ந்து விட்டு வந்த அந்த மோவாபை திரும்பி பாராமல், ஏசாயா 43:18 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவைகளை பூர்வமானவைகளை நினைக்கவும் சிந்திக்கவும் செய்யாதே என்ற வார்த்தையின்படி அந்த மோவாபிய ஸ்திரீ நினைத்தும் பார்க்கல, சிந்தித்தும் பார்க்கல. மாறாக அவள் என்ன செய்தாள்? ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தன்னுடைய உறுதியான ஐக்கியத்தை வார்த்தையினால் தன் மாமியோடு பகிர்ந்து கொள்கிறாள். திரும்பி பாராமல், நினைக்காமல், தன்னுடைய மாமியோடு கூட, ஜீவனுள்ள தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் என்று சொன்ன வாக்கின்படி அந்த நகோமியோடு கூட ரூத் ஐக்கியமாய் இருந்தபடினால் செழிப்பை அவள் பெற்றுக்கொண்டாள். ரோமர் 8:39 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று. ரூத்தே, உன் வாழ்விலே செழிப்பை நீ பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பை விட்டு நீ பிரியாமல் இருந்தாயே, அந்த அன்பின் நிமித்தம் நீ செழிப்பை பெற்றுக்கொண்டாயே என்று சொல்லி தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு கூட ஜீவனுள்ள தேவனை அவள் பற்றி கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவள் தற்செயலாய் கடந்து சென்ற அந்த நிலம் போவாஸ் உடையதாய் இருந்தது. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. அவள் நியமிக்கப்பட்ட போவாசுடைய வயலுக்கு கடந்து சென்றாள். அந்த வயல் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ரூத் வேறே வயலுக்கு போகாமல், அவ்விடத்தை விட்டு விலகாமல் அதே வயலுக்குள் இருந்தபடியினால் அவள் வாழ்விலே செழிப்பை பெற்றுக் கொண்டாள் என்று அந்த அதிகாரம் முடிவிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்விலே செழிப்பு ஏற்பட வேண்டுமா? விட்டு வந்ததை திரும்பி பாராமல், நினைத்தும் பாராமல், பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசுவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியமாய் இருப்போமானால், அவருடைய அன்பை விட்டு விலகாமல் இருப்போமானால், அவருடைய நியமிக்கப்பட்ட வயலிலே அந்த சபையிலே நாம் ஐக்கியமாய் இருப்போமானால் செழிப்பை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு சாட்சியாய் நாம் வாழ நாம் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்திலே உங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்கின்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்வை நீர் அப்படி மாற்றும் பொழுது அவர்களுக்கு சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்த சந்தோஷத்தையும், அவர்களுக்கு வேதனை நீங்கி சமாதானத்தோடு இருக்கும்படி கடந்து சென்ற அந்த ஸ்திரீயை போல சமாதானத்தையும் செழிப்பை பெற்றுக்கொண்ட ரூத்தை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஒவ்வொரு நாளும்
எதிர்பார்த்திராத இடங்களில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு செழிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திலே இணைந்து என்னோடு ஜெபித்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சந்தோஷம், சமாதானம், செழிப்பு நிரந்தரமாய் தந்தருளும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி அக்ஸீலியா நேசராஜ், நம்பர் 70, கிழக்கு விஜிபி நகர், சாலாமேடு, விழுப்புரம் 605401, தமிழ்நாடு, தென் இந்தியா. செல் நம்பர் 9914686006. Our email address axinasaraj@gmail.com. அன்பு ஹோலிகாட் டிவி நேயர்களே, உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. தற்போது ஹார்ட்பர்ட் செயற்கைக்கோள் வழியாக ஒளிபரப்பாகிக் கொண்டு வருகின்ற நமது ஹோலிகாட் டிவி தொடர்ந்து